பா உங்களுக்கு எத்தனை மணிக்கு கடைக்கு வர சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? சாரிப்பா, அசதியில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இந்த கதைலாம் எங்க சொல்லாதீங்க. சொத்துலாம் உங்க பேர்ல இருக்குன்னா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். மன்னிச்சிருப்பா, அடுத்த தடவை கரெக்டா வந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க கிளம்புங்க. நான் சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, இந்த கடையை பாத்துக்கிறேன். அண்ணா, ஏன்னா உங்க அப்பா இப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கீங்க? பார்க்கும்போது எனக்கே பாவமா இருக்குண்ணே. நீ அமைதியாடுறா, அந்த ஆள் பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார்ண்ணே, அது உங்ககிட்ட சொல்லாம வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. அண்ணா, உங்க பையன் உங்களை எப்பவுமே திட்டிகிட்டே இருக்காங்களே, உங்களுக்கு கோவமே வராதாண்ணா? சொத்தெல்லாம் என் பேர்ல இருக்குன்னு என்ன திட்டிட்டு இருக்கான்ப்பா. ஆனா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சொத்தெல்லாம் அவன் பேர்ல எப்பயோ நான் மாத்திட்டேன். அப்பனுங்களுக்கு கிடைக்கிறத தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களே வச்சுக்கணும்னு என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. இது தெரியாம அவரை போய் தப்பா பேசிட்டீங்களேண்ணே.